வணக்கங்க. இப்போ நம்ம சூரியன் உச்சம் பெற்றா எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு எப்படி எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல சூரியன் உச்சம் பெற்றா என்ன நடக்குங்கிறத ஒரு பொதுவா ஒரு பலனை பார்ப்போம். சூரியன் வந்து எங்க உச்சமாகறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில 10 டிகிரில உச்சமாவார். இத நம்ம எந்தெந்த கிரகங்கள் உச்சம் பெறுறது, நீச்சம் பெறுறதுங்கிறத நான் தனியா நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அத நீங்க பாருங்க. சரிங்க. பொதுவா இப்போ இந்த வீடியோவுக்கு சூரியன் உச்சமாகிறது எங்கன்னா மேச ராசியில 10 டிகிரிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்றா அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப பேரும் புகழும் அரசியல் நிர்வாக திறமையும் வகிச்சவரா இருப்பாரு. அந்த ஜாதகரும் அரசியல் நிர்வாக திறமையா இருப்பாரு. சூரியன்கிறது நெருப்புகிறனால அவங்க நெருப்பு போல நம்ம உடல் ஹீட்டான நிலையில் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் சூரியன் உச்சம் பெறுனா சித்திரை மாசம் பிறந்த அனைத்து ஜாதகர்களுக்கும் சூரியன் உச்சம் தாங்க. இப்போ இப்போ இந்த சூரியன் உச்சம் பெறவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொன்னாங்க, அரசியல் தொடர்பு, ஆட்சி, நிர்வாக திறமை, அவங்க தொழில மேன்மை, இந்த மாதிரி எல்லா திறமையும் தன்னை போல வகிக்குதுங்க. ஏன்னா சூரியனே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் நம்ம சொல்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிறவி பலனே வந்து உயிர் சக்தியை நல்லா குறிக்கக்கூடிய தன்மையை அந்த சூரியன் உச்சம் கொடுத்துருங்க. அப்போ அந்த சூரியன்கிறது வந்து அனைத்து தன்மையும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. வானிலைங்கிறது சூரியனை சுற்றி தான் மற்ற எல்லா கிரகங்களும் சுத்துது. சூரியன் தான் ராஜா. அப்போ சூரியனோட நீள்வட்ட பாதையில் தான் மற்ற இதர கிரகங்கள் எல்லாமே நம்ம சுத்திட்டு இருக்குது. அப்போ சூரியன் எவ்வளவு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஜாதகத்துல. அப்போ இப்போ இந்த சூரியன் உச்சம் பெறது மேசம் முதல் மீனம் வர ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த மாதிரி பலனை தனிப்பட்ட முறையில தரப்போறாருன்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். சரிங்க. இப்போ முதல் லக்னமான மேச லக்னத்துக்கு சூரியன் உச்சம் பெற்றா எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். மேச லக்னத்துக்கு சிம்மத்து அதிபதி தான் சூரியன். மேச லக்னத்துக்கு சிம்மம் 5ஆம் வீடா வரனால லக்னத்திலேயே வந்து உச்சம் பெறாரு. 5ஆம் அதிபதி லக்னத்திலே உச்சம் பெற்றா 5ஆம் இடம் தான் பேர், பட்டம், பதவி, புகழ், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம், இப்படி முக்கியமான பங்கு நிறைய வகிக்குதுங்க. அப்போ அந்த மேச லக்னத்துல சூரியன் 5ஆம் அதிபதியான சூரியன் உச்சம் பெறதுங்கிறது மிக சிறப்பான அந்த ஜாதகர் புகழினோட உச்சத்துக்கு அடைவாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்துல சூரியன்கிறது அந்த ஜாதகருக்கு வந்து சூரியன்கிறது நெருப்புகாரகன். அந்த நெருப்பு ராசி மேசராசி நெருப்பு ராசினால அந்த ஜாதகர் உள்ள உடம்பு ஹீட்டான ஒரு சுறுசுறுப்பு ஹீட்டுனாலேயே ஹீட்டா இருக்கக்கூடிய உடல்னு சொல்லலாம். அப்போ அந்த 5ஆம் அதிபதிங்கிறது புத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால புத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெறனால அந்த ஜாதகருக்கு நிறைந்த புத்திரங்களை கொடுக்கும். 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று சூரியன் ஆண் கிரகமாக இருக்கிறதுனால ஆண் குழந்தை பிறக்கும். அப்புறம் மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதிங்கிறது வந்து குலதெய்வ ஸ்தானமா வரனால குலதெய்வ அருள் அந்த ஜாதருக்கு நிறைந்த குலதெய்வ அருள் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதருக்கு கிடைக்கும். 5ஆம் அதிபதி தான் வந்து புகழை கொடுக்கறதுனால புகழின் உச்சிக்கு போவேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி மேச லக்னக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே சூரியன் உச்சம் பெறது மிகச்சிறந்த ஒரு யோகம். அடுத்தபடியா 2வது லக்னமான ரிஷப லக்னத்தை பத்தி நம்ம பேசுவோம். ரிஷப லக்னத்துக்கு சூரியன் வந்து 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். எத்தனாம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு சிம்மம் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகிறாருங்க. அப்ப 4ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாவங்கள் காரகத்துவத்தெல்லாம் பேசியிருப்போம். அதாவது லக்னம் முதல் 12 பாவங்களின் காரத்துவம். இந்த பாவங்களின் காரத்துவம் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துடுவாங்க. 4ஆம் பாவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாத்தூர் ஸ்தானம், அம்மாவை குறிக்கக்கூடியது. வீடு, வண்டி, அசட்டு, வாகனம், இந்த மாதிரி அசட்டை குறிக்கக்கூடியது 4ஆம் இடங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து உச்சம் பெறதுனால 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறது. அந்த ஃபேமிலியில அவங்க அம்மா வந்து சூரியன் ஆட்சி அதிகாரம் மிக்க ஃபேமிலியே மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷப லக்னத்துக்கு சூரியன் உச்சம் என்ன யாருக்கு இருக்குது? அவங்களுடைய அம்மாவுக்கு இருக்குது. ஏன்? 4ஆம் அதிபதி போய் உச்சம் பெறனால. அடுத்தபடியா வீடு, வண்டி எல்லாம் இந்த ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி உச்சம் பெறனால நிறைந்த வீடுகள், ஒரு வீடுக்கு 2 வீடு, ஒரு வண்டிக்கு 2 வண்டி இருக்கும். ஆனா அந்த 4ஆம் அதிபதி போய் 12ல உச்சமாக 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆகும், ஏதாவது ஒரு வீடு லோன்ல மாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயமா அதுவே அது நிறையா பலன்களையும் கொடுக்கும். அது ஒரு சில விரயங்களும் கொடுக்கும். அடுத்தபடியா மிதுன லக்னத்தை பார்ப்போங்க. மிதுன லக்னத்துக்கு சூரியன் வந்து போய் 11ஆம் இடத்துல உச்சமாவார். எத்தனாம் அதிபதி? 3ஆம் அதிபதி. மிதுன லக்னத்துக்கு சிம்மம் வந்து 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாகிறது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானம், தைரியம், வீரிய ஸ்தானத்தை குறிக்கிறது.
இப்போ மிதுன லக்னத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானம் உச்சமாகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் பயங்கரமான ஒரு போல்டா இருப்பார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், யார் எதிர்த்தாப்பு இருந்தால் கவலைப்பட மாட்டார், பேசுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன்னா 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை குறிக்கிறது, டெக்னிக்கல் மைண்டை குறிக்கிறது, ஐடி சம்பந்தமான ஃபீல்டை குறிக்கிறது. அது 11ஆம் இடத்துல உச்சமாகறதுனால அவங்க பேச்சு திறமையில ரொம்ப மிதுன லக்னக்காரங்க ஏற்கனவே பயங்கரமாக பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல உள்ளவங்க அந்த 3ஆம் அதிபதி சூரியன் உச்சமானா அவங்க பேச்சாற்றல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இப்போ 11ஆம் இடத்துல உச்சமாகறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி இளைய சகோதரர், அந்த ஜாதகருடைய இளைய சகோதர ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெறதுங்கிறது வந்து இளைய சகோதரம் நல்ல பெருமுகலாக இருப்பார். அந்த ஜாதகரை காட்டிலும் இளைய சகோதர ஸ்தானம் உச்சமாகறதுனால அந்த ஜாதகனுடைய தம்பி தங்கச்சி 2 பேரும் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் அண்ணன் அக்கா வரமாட்டாங்க. ஏன்னா 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடத்தோட ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் 3ஆம் அதிபதி தான் போய் உச்சமாகறதுனால தம்பி தங்கச்சி வந்து சிறந்த முறையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் அதிபதியாக போய் 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். 2-10 தொடர்புங்க. 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பம். 10ங்கிறது சுய தொழில் அதிபதினு சொன்னேன். அப்போ காசை கொடுக்கக்கூடிய அதிபதி 10ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமா ஒரு நிறைந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியது வந்து கடக லக்னத்துக்கு சூரியன் உச்சமாகிறது மிகச்சிறந்த யோகங்க. ஏன்னா கடக லக்னத்துக்கு சூரியன் உச்சமாகிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு யோகம். ஏன்னா 2ஆம் இடங்கிறது காசு பணத்தை குறிக்கக்கூடியது. அவங்களோட குடும்பம் வந்து மிகச்சிறந்த நிலையில ஒரு பேரும் புகழும் சொல்லக்கூடிய நிலையில ஒரு குடும்பமா இருக்கும். அப்போ இது வந்து ஒரு சிறந்த யோகம். சுய தொழிலுக்கு வந்து 10ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு யோகமாக செயல்படும். ஏன்னா சூரியன் திக்பலமாக சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. அப்போ திக்பலம் உச்சம் 2த்தையும் வந்து கடக லக்னத்துக்கு சூரியன் பெறுவார். அப்போ இது தெக்கட்ட கொடுக்குற மாதிரி சில டைம்ல வந்து ஒரு சில பலாபலன்களை கெடுக்கவும் செய்யும். அது நம்ம டீப்பாக சொல்லும்போது சொல்லலாம். அடுத்த அப்படி சிம்ம லக்னத்துக்கே வருவோம். சிம்ம லக்ன அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகவே சூரியன் வரார். அந்த லக்னாதிபதி போய் மேசராசியான 9ஆம் இடத்துல போய் உச்சமாகறதுனால 1-9 தொடர்புறது. இதுதாங்க இருக்கிறதுலையே சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். 1-9ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் முதல் 12 பாவத்தொகை காரத்தொகை. லக்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் 1ஆம் இடங்கிறது. 9ஆம் இடங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தானம், வாக்கியஸ்தானம் சொன்ன லக்கு. யாரோட ஜாதகத்துலாம் 1-9, 1-10-9 இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு தொடர்பு பெறதுங்கிறது தர்மஸ்தானம் 9ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல மேக்சிமம் இருக்கக்கூடிய ஜாதகம். அப்போ சிம்ம லக்னாதிபதி போய் 9ஆம் இடமான மேசராசியில சூரியன் உச்சம் பெறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம். இல்லை அரசியல் ஆல்ரெடியே சூரியன்கிறது கவர்மெண்ட் சொந்தமான கிரகமும் ஆயிடுச்சு. அந்த கிரகம் போய் 9ஆம் இடத்துல போய் உச்சமாகுங்கிறது 100க்கு ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. இல்லைன்னா பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் அந்த ஜாப்ல ஆட்சி அதிகாரம் நிர்வாக திறமை பயங்கரமா இருக்கும். 9ஆம் இடத்துல போய் உச்சமானால இந்த ஜாதகர் அந்த அப்பாவை வந்து ரொம்ப விரும்புவாரு. ஏன்னா லக்னாதிபதிங்கிறது 9ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், நம்ம தர்மஸ்தானம் சொன்னோம். 9ஆம் இடங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடியது, பித்ருஸ்தானம் சொன்னோம். அப்போ இந்த லக்னாதிபதி போய் அப்பாவினுடைய ஸ்தானத்துல போய் உச்சமாகிறார். இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு. ஸோ அந்த ஜாதகருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த லக்னமான கன்னி லக்னத்தை பற்றி பேசுவோம். கன்னி லக்னங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது. இப்போ 8ஆம் இடத்துல உச்சமாறு எத்தனாம் அதிபதியா வராரு? 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாறு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-8-12ங்கிறது ஜாதகத்தில் அவயவஸ்தானங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதில் யோகமும் இருக்குது, நிறைய உள்ள மறைஞ்சிருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக மறைவு ஸ்தானங்கள் பற்றி நம்ம பேசுவோம். அந்த 12ஆம் அதிபதி 8ல் போய் உச்சமாக இருக்கிறது கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து உள்ளூரில் இருக்கக்கூடாது. ஏன்னா 8, 12, 6 வந்து வெளியூர் குறிக்கிறது. இவங்க வெளிநாடு வெளியில போய் வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரகத்துவத்தில் அயன சயனம் போகன்னு சொல்லுவோம், விரயஸ்தானம் சொல்லுவோம். இப்போ 12ஆம் அதிபதி போய் உச்சமாகிறது நிறைய விரயங்கள் கொடுக்குமா. 12ஆம் அதிபதி போய் 8ல் தான் உச்சமாகிற கன்னி லக்னத்துக்கு. ஸோ அது வெளியூரில் போனால் அது வந்து சூப்பரான ஒரு யோகமாக மாறுங்கிறத எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவங்க இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சூரியன் உச்சமாகறவங்க உள்ளூரில் இருக்காதீங்க, வெளியூரில் போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த வெளியூரில் போகக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இருக்கணும். அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா?